ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா. அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்னமுத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனா. அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. உனக்கு இலக்குதுல்ல? ஆமா, கொஞ்சம் இளமாத்தா இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? இந்த அத்தான் கொடுத்து தொலைவன்ல. என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? வணக்கங்க. விவரம் தெரியாம தடுக்காத. வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேசா? அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்ப அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா? அந்த பாலிசி வந்திருக்காத. அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டுறீங்களா? வட்டமா டேய், வாங்கடா டேய், கிளம்புங்க. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற வீரபாகு நான் கிடையாது. நான் வர்றேன். என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நானும் எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது. எல்ஐசி கிடையாதா? அப்புறம் என்னை காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா, என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத. யோ, நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சுட்டு கும்போனது பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா முதலாளி, போயா முதலாளி, போயாங்கிறல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்கு இங்க வேலை இல்லாம மெட்ராஸ் வந்து பொட்டி தூக்கி சுத்தி தெரியுறான். நீ அங்க இருந்து இங்க வந்து இருக்கிற உயிரை வாங்குற. என்ன நியாயம்? இங்க இருக்கிறோம் அங்க வரலாம், அங்க இருக்கிறோம் இங்க வரக்கூடாது. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. என்ன? வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு கடை நடத்துற? ஏய், என்னடா பாக்குற? முதுகர் பாத்தில என் செல்வாக்க என்னைய போய் நாக்கு குசாம முதலாளிங்கிற. யார் வீட்ல? வீரபாகு. எஸ். உனக்கு போன். ஹலோ, யார் சார் பேசுறது? இன்னைக்கு உனக்கு சங்கடாடா. ஆளை வச்சு அடிக்கிற ஆம்பளை அந்த அங்கே ஏறா. இங்க பாப்பா, நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போற. சொன்னா கேளு. இல்ல முதலாளி. என்ன ராஸ்கல், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தரடா ஒருத்தன். ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா. அம்படி மேல குடல் ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா. நீ வாங்கினது பார்த்தாலும் மறுபடியும் வராங்க. நான் பொறுப்படுறேன். எது போறியா? நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரில கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு நீ பிரச்சனை. இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. இன்னையில இருந்து உனக்கு வேலை கொடுத்தாச்சு, இங்கே இரு. முதலாளி, நன்றி முதலாளி. இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. எப்படி 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 எப்படி? முதல்ல இந்த கடையோட செட்டப்ப மாத்தணும். அதுக்கு பணம் வேணும்ல? வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு வீட வச்சிர வேண்டியதா? அடமானம். நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட்.
கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க பூரா எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி உன்னை பொம்பளைன்னு பாக்குறேன், இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாங்கி போ. மரியாதையா நீயா வெளியே போயிரு. கடைசி போடா. போடாமா? கேட்டுக்கிட்டே என்ன நீங்க அடிய பண்ணு போறீங்கள என்னத்தனா விட்டு. இந்த பார், இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டியில எடுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுற நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அதிலடி எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போட்டு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு கழுத்தை கட்டி வாய கட்டி விஆரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீரு. அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டின பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்து மச்சானுக்கு தான் சொந்த, மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்தை விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்து வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா இப்படி விழுந்துட்டேன்? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. என்ன ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டா. அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியா முன்னடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர் பிகர். ஏப்பா துப்புற? கூட பிறந்த அக்காவை ஃபிகர்னு சொன்ன ஒரே தம்பி நீதாயா? கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அக்காவை இன்னொருத்தர் வச்சிருந்தா? சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. வீரபாகு, ஏய் வீரபாகு, யாரா அவன்? பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. என்னையா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது?